ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரசப்பொடி வித் அ டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மேக்கிங் மை மெத்தட். இது வந்து மோஸ்ட் வாண்டட் பை மெனி பீப்புள். ஸோ ஐ தாட் ஐ வில் ஷேர் இட் வித் யூ. இதுக்கு வேணுங்கிற சாமான் ஃபஸ்ட்டு காமிச்சிடுறேன். சில இது நெய்யில் வறுக்கணும், சில இது ஆயில் போட்டு வறுக்கணும், சில இது ட்ரை ரோஸ்டாக வறுக்கணும். ஸோ ஐ வில் ஷோ யூ ஒன் பை ஒன். இதுக்கு வேணுங்கிற சாமான் ஒரு 1/2 kg மிளகா. இதில் வந்து மோஸ்ட்லி பேடிகர் மிளகா தான் எடுத்துகிட்டு இருக்கேன். 3/4 பாகம், 1/4 பாகம் வந்து இந்த சேலம் சில்லியும் எடுத்துகிட்டு இருக்கேன். பேடிகர் கிடைச்சா சரி, இல்லை உங்களுக்கு காரங்காய் ஜாஸ்தி வேணும்னா இந்த சேலம் ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கலருக்காக வேண்டி இந்த பேடிகரை எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ 1/2 kg ஆஃப் சில்லிஸ். அதுக்கப்புறம் இந்த கப்புக்கு நீங்கள் எந்த கப்பு எடுத்துட்டாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து 1/4 கப்பு மிளகு. இதை வந்து நெய்யில் வறுக்கணும். அதுக்கப்புறம் 1/4 கப்பு சேம் அளவு, அதனால சேம் கப் எடுத்துகிட்டு இருக்கேன். 1/4 கப்பு மெந்தியம், 1/4 கப்பு கடுகு. அதுக்கப்புறம் இந்த கப்புக்கு கோபுரமாக 2 கப்பு தனியா. அதுக்கப்புறம் அதே கப்புக்கு கோபுரமாக 2 ஜீரகம். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரையாக வறுத்துக்க போகிறோம். ட்ரையாக வறுக்கிறது முதல்ல வறுத்துட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை நான் எத்தனையோ பேர் கேட்டுக்கேன். நான் வந்து கொட்ரஸ்லாம் பண்ணும்போது அதுக்கு பெருங்காயம் சேர்க்க வேண்டாமா, இல்லை மஞ்சப்பொடி சேர்க்க வேண்டாமான்னு சொல்லிட்டு நான் ரெசப்படி பண்ணும்போது இந்த பெருங்காயம் இது வந்து ரொம்ப மணமாக இருக்கும். ஸோ கட்டி பெருங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வரளி மஞ்சள் இருந்தால் எடுத்துக்கலாம். எங்கிட்ட வரளி மஞ்சள் இல்லை, அதனால மஞ்சப்பொடியை இதுக்கு சேர்க்க வேண்டியது டைரெக்டாக சேர்த்துடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். வரளி மஞ்சள்ங்கிறது லாங்காக இருக்கும். அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் சுட வச்சுட்டு க்ரஷ் பண்ணி போடலாம். ஒரு கைப்பிடி கருகப்பிலையை நல்லா அலம்பிட்டு உணர்த்தி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ இவ்வளோ சாமான் நம்மளுக்கு வேணும். முதல்ல நம்ம வந்து ட்ரையாக வறுக்கிறதெல்லாம் வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடுகு வறுத்தாச்சு. ஸோ நான் இதை வந்து இந்த தம்பாளத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிடுறேன். அடுத்தது மெந்தியம் 1/4 கப்பு. இதையும் போட்டு நான் எப்போதும் சொல்கிற மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் தான் வறுக்கணும். இது ரொம்ப கருப்பாக்கிடக்கூடாது, அப்போ அந்த மணமே போயிடும். இது இவ்வளோ போட்டுக்கோன்னு கவலைப்பட வேண்டாம். இது ஒன்றும் கசப்பு வராது. ரசப்பொடி வந்து பயங்கர மணமாக ரொம்ப ஜோராக இருக்கும். இப்போ மெந்தியம் கோல்டன் ப்ரௌனில் வறுத்தாச்சு. ஸோ இதையும் ஷிஃப்ட் பண்ணிடலாம். அடுத்தது தனியா. இதெல்லாம் நான் கொஞ்சம் வெயிலில் எடுத்து வச்சுருக்கனால ரொம்ப நேரம் வறுக்கணும், கருப்பாகணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாசனை வந்தாக்க போதும். இப்போ தனியா மணம் வர ஆரம்பிச்சிட்டு ஒரு படப்படான்னு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் அதையும் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஜீரகம் இதுவும் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வறுக்கும்போது கொஞ்சம் படப்படப்படான்னு சவுண்டு வரும். அந்த சமயத்தில் இதையும் எடுக்கணும். இது வந்து ஜீரகம் இப்போ வெடிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ இதையும் நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மிளகு மட்டும் கொஞ்சோண்டு நெய்னா அது ரொம்ப சொதன்னு போட வேண்டாம். கொஞ்சோண்டு நெய் போட்டு இதை நம்ம வறுக்கணும். இப்போ இதுவும் அதே மாதிரி தான், மிளகு டப்புன்னு வெடிக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம இதையும் ஷிஃப்ட் பண்ணிடலாம். கடைசியில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு இந்த மிளகாயும் நம்ம வறுக்கணும். மிளகாயும் நான் நல்ல வெயிலில் வச்சுட்டு எடுத்திருக்கேன், அதனால் உங்களுக்கு ரொம்ப நேரம் வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மிளகு வெடிக்க ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் இப்போ இதையும் இதில் ஷிஃப்ட் பண்ணிடுறேன். சொட்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம மிளகாய் அது மேலாக போட்டு பரட்டிடலாம். ஏன்னா இது ரொம்ப நேரம் வறுபடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது நல்லாவே நான் வெயிலில் வச்சு வச்சுருந்துருக்கேன். அதனால் இப்படியே கொஞ்சம் மேலே கீழே பண்ணிட்டா போகிறோம். ஏன்னா இந்த கலரும் மாறக்கூடாது. ஆனால் தான் உங்களுக்கு வந்து அந்த வெடிகர் மிளகா போட்டது நல்ல ஒரு நிறம் கொடுக்கும், நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த சேலம் மட்டும் கொஞ்சம் கலந்துனே போது அதோட நல்ல உரப்பு இருக்கும். அதனால ஸோ கடைசியில் வெறும் அந்த சட்டியில் கொஞ்சம் அந்த கறிவேப்பிலையை போட்டு பரட்டினேன். ஆக்சுவலாக இதுவும் நல்லா காஞ்சிருக்கு. ஸோ இதில் போட்டுட்டு நம்ம வந்து இப்போது பார்த்தோன்னா எல்லாமே இதில் சேர்த்தாச்சு.
ஸோ நான் இதோட இந்த பெருங்காயத்தை அதோட சேர்த்துடுறேன், இந்த மஞ்சப்பொடியும் அதோட சேர்த்துடுறேன். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் ஆறட்டும். ஆறின அப்புறம் இதை திரிச்சின்னு வந்து காட்டுறேன். ஸோ ரசப்பொடி ரெடி ஆயாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு கலர்ஃபுல்லாக இருக்குது. பட் மனம் அப்படியே வீட்டையே தூக்குறது அந்த மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் ரச பவுடர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இது மல்டி பர்பஸ். நான் வந்து இதை வந்து கொஞ்சம் திடீர் புளியோகரை ஒன்று பண்ணுவேன். ஸோ அதுக்கு ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் காரக்கறிக்கு லிட்டில் பிட் ஹெல்ப் போட்டு, ஏன்னா நாட் ஃபார் காரம், இட்ஸ் ஃபார் த ஸ்மெல்லு. இட் பி வெரி நைஸ். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாக்க ஒரு 4-5 monthsக்கு உங்களுக்கு கவலையே இருக்காது. ஓகே, ஸோ லெட் மீ மீட் யூ இன் த நெக்ஸ்ட் லவ்லி வீடியோ. See you. Bye-bye.